போகுது. கடன் மேல கடன் வாங்கிட்டு உங்க கவர்மெண்டே குப்புரட்சி படுத்துக்குச்சு. உங்ககிட்ட பேசுறதும் ஒண்ணுதான். சரி, அதை விடுங்க. நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு விளைய வச்ச அந்த நெல் எல்லாம் மழையில நனைஞ்சி வீணா போச்சே. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற நீங்க அதை ஏதாவது கவனிச்சிங்களா? அவங்களுடைய போராட்டம் எதுக்காவது கூட போய் நின்றுக்கிறீங்களா? கூண்டாஸ்ல மட்டும் போடுவீங்க. இதானே உங்களுடைய அந்த சாதனை. பரந்தூர் பிரச்சனை உங்களுடைய உண்மையான நிலைப்பாடு என்ன? மேல்மா விஷயத்துல உங்களோட உண்மையான நிலைப்பாடு என்ன? தமிழகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் இணைப்போம், இந்தியாவிலேயே நாங்க தான் அதை பத்தி ஃபர்ஸ்ட் யோசிச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிற இந்த திமுக கவர்மெண்ட் அவங்களுடைய நாக் என்னன்னு சொல்லவா? இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஆட்சிக்கு வந்த உடனே செய்ய மாட்டாங்க. அந்த ஆட்சி முடிகிற டைம்ல, அந்த கடைசி 6 மாசம், அந்த 1 வருஷம், அந்த 1.5 வருஷத்துல அதுக்கான திட்டத்தை கொண்டு வருவாங்க, அதுக்கான அடிக்கலை நாட்டுவாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும், தோத்துருவாங்க. கேட்டா எங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. இல்லை, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அந்த அக்கறை இருந்துச்சுன்னா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தானே. அதனால் ஆட்சி முடியும் போது அடிக்கல் நாட்டுறது. ஓட்டுக்காக என்னென்னலாம் பேசுவீங்க, ஆனா மக்கள் இதெல்லாம் நம்புறதுக்கு அவங்க ஏமாளிங்க நினைச்சீங்களா? மக்களே, நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் இந்த மாதிரி பெரிய பெரிய திட்டங்கள்லாம் உடனே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அந்த 5 வருஷத்துக்குள்ள அதை முடிக்கவும் ட்ரை பண்ணுவோம். இப்படிலாம் நம்ம பேசினா காவிரி பிரச்சனையில உன் கருத்து என்ன, முல்லை பெரியார் பிரச்சனையில உன் கருத்து என்ன, இப்படிலாம் அதெல்லாம் பத்தி உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, உலக மகா மேதைகளே, ROV, ரிமோட்லி ஆபரேட்டட் வெஹிக்கிள், அதை வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் அணைகளோட உறுதித்தன்மையை ஆராய்ச்சி பார்க்கிற வரைக்கும் நான் எல்லாம் தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறேன். ஒருத்தன் சைலண்டா இருக்கான், அமைதியா இருக்கான்னா உடனே அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா எல்லாமே நடந்துருமா? நசன் பேசி அதை கேட்டு மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. உருப்படியா ஏதாவது யோசிங்கயான்னு மக்கள் நினைக்கிறத யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, எனக்கு அது நல்லாவே தெரியுது. உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்து, நம்மளுடைய கடல் விவசாயிகளான நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். அவ்வளவுதான், அதோட அது அப்படியே கிடக்கும். மானே, தேனே, பொன்மானே, இப்படிலாம் கடிதம் எழுதுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஒன்றிய அரசுக்கு அந்த உண்மையான உணர்வு பூர்வமான அந்த அழுத்தத்தை கொடுக்கணும். நம்ம மீனவர்கள் மேல அவங்க கையே வைக்க கூடாது, கையே வைக்க விடக்கூடாது. அவங்களுக்கான அந்த பாதுகாப்பு பக்காவா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஒரே அஜெண்டா. மீனவர்களே, அடுத்து நம்மளுடைய ஆட்சி தான். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, உங்களுக்கான பாதுகாப்பு பக்காவா இருக்கும். இப்படி இருக்கும்போது அடுத்ததும் நாங்க தான் அப்படின்னு சிஎம் சார் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. 2வது முறை வந்ததெல்லாம் சரித்திரமே கிடையாது. இந்த சைனால கிரேட் வால் ஆஃப் சைனா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோடைய நீளத்தை விட பெரிய டாஸ்க் இது. ஆனானப்பட்ட அவங்க அப்பாவாலே முடியல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்களோட பேசி அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை எக்ஸிக்யூட் பண்றது தான் ஒரு தெளிவான அரசியல். சும்மா ஆறுதல் சொல்றதெல்லாம் தெளிவான அரசியல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஹம்பக் அரசியல். அரசியலுக்கு வந்துட்டா கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் அரசியல் கிடையாது.
உண்மையிலே மக்களுக்கான அந்த உழைப்பு இருக்கணும். அதனால தான் நாம் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். இது எதிரிங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால